ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் லோடிங் ஸ்டிச் வந்து சர்தோசி வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி சர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணுறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவு எடுத்தால் கூட போதும். உங்களுக்கு அந்த லென்த், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து அயன் நீடில் வந்து எடுத்திருக்கேன். அயன் நீடில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் அந்த அந்த சர்தோசி எந்த அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுட்டு ஸ்டிச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைனில் இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே செகண்ட் லைனில் மேலே கொண்டு போயிட்டு கிராஸாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து எப்படி த்ரெட்டில் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் சர்தோசி வச்சு நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி அயன் நீடில் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஒரே டைமில் 4 பீஸ் இல்லை 5 பீஸ் கூட வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் சர்தோசியை. நான் இப்போ வந்து ஒரு 4 பீஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த சர்தோசி லோடிங் வந்து நம்ம த்ரெட்டில் எப்படி மல்டி கலரில் வந்து பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம மல்டி கலர் வந்து பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரே கலர் வச்சு உங்களுக்கு வந்து அந்த லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் செகண்ட் சர்தோசி வந்து போட்டிருக்கேன். நல்லா கிராஸாக வர மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிராஸாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. அந்த இடத்துல மறுபடியும் அந்த த்ரெட்டை மேலே கொண்டு வந்து அந்த இடத்துல மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் இதே மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கீழே இருந்து த்ரெட் எடுக்கும்போது மறுபடியும் வந்து சர்தோசி போடாதீங்க. இந்த மாதிரி மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்தோசி வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற லோடிங் ஸ்டிச்சு. நம்ம எம்போஸ்டாக எப்படி வந்து லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சர்தோசி கட் பண்ணுறது ஒரே கட்டில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாம் ஒரே சைஸஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஒரு சர்தோசி இல்லை ஒரு 2 சர்தோசி வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே அளவாக வச்சு எல்லாமே வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எதையுமே வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து எதையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம் இல்லையா, அதை பார்த்தா தெரியும் நமக்கு எந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சேம் அதே சைஸில் வந்து அடுத்தடுத்து கட் பண்ணுறத நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மெஷர் பண்ணி கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணலாம். ஆனால் நம்ம எப்படி பண்ணாலுமே வந்து எல்லாம் சேம் சைஸில் வர மாதிரி கட் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து பண்ணுங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இன்னும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து சர்தோசி எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மீடியம் சைஸில் சர்தோசி வந்து கட் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து பண்ணுங்கள். இது வந்து நம்ம நெக்லைனில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது அவுட்லைனாக நீங்கள் நெக்லைனில் கொடுக்குறீங்கன்னா தாராளமாக இதை கொடுக்கலாம். இல்லை ஸ்லீவ் பார்டர் கொடுக்கலாம். இல்லை ஸ்லீவில் வந்து ஏதாச்சும் டிசைன்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து கொடுக்கலாம். நீங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக லோடிங் ஸ்டிச் வந்து பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுதான் வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஜர்தோசி வந்து லோட் பண்ணிகிட்டே இருந்தால் டைம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அயன் நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் துளிப் நீடில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் நீடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேம் இதே மாதிரி அந்த லைனுக்குள்ளவே வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரேன். உங்களுக்கு இன்னும் வந்து கிராஸாக வேணும்னா நீங்கள் அந்த சர்தோசியை ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கிராஸாக வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த கிராஸ் வந்து நமக்கு வரும், கரெக்டாகவும் இருக்கும்.
இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து ஸ்மால் சைஸில் கட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் சேம் சைஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணும்போது அதேமாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த லைன் வந்து எங்கே முடியுதோ அது வரைக்குமே அந்த கிராஸில் சின்ன சின்ன பீசஸாக கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து ஒவ்வொரு டிசைன் வந்து போட சொல்லியிருப்போம். அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மறக்காமல் பாருங்கள். இப்போது இந்த ஸ்டிச் பாருங்கள், இப்போ ஃபினிஷ் ஆக போகுது. அந்த ஃபினிஷ் ஆகிற இடத்துலையே வந்து நான் சின்ன சின்ன பீசஸ் வந்து கொடுத்து ஒரு 2-3 பீஸ் வந்து நம்ம கொடுத்தா போதும். அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அதே மாதிரி சைடில் வந்து நம்ம வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஏன்னா சைடில் உங்களுக்கு தெரியும் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நெக்லைனில் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து நெக்லைனில் வந்து அவுட்லைனாக பீட்ஸோ இல்லை சர்தோசியோ ஏதாச்சும் நம்ம கொடுத்துருப்போம். சரி த்ரெட் கூட வந்து கொடுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் இந்த இடத்துல கூட இப்போது 2 சைடே வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை மல்டி கலரில் இருக்கிற பீடு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையுமே வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஒர்க் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன் வந்து கொடுங்க. நான் இப்போதைக்கு இந்த சர்தோசியை வச்சு க்ரீன் கலர் சர்தோசியை வச்சு அவுட்லைனாக கொடுக்குறேன். நீங்கள் இந்த இடத்துல வேறு மெட்டீரியல்ஸ் கூட கொடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போது நெக்லைனாக கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.